வெல்கம் டு அவர் சேனல் கோட் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பைத்தான் எடிட்டர்ஸ் ஆர் பைத்தான் கம்பைலர்ஸ். பைத்தான் எடிட்டர்ஸ், பைத்தான் கம்பைலர்ஸ்ங்கிறது வந்து நம்மளோட பைத்தான் கோடிங் பண்றதுக்கு பேசிக்கா யூஸ் பண்ற சில டூல்ஸை பத்தி பார்க்க போறோம். கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட், நமக்கு பைத்தான் எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பெரிய லிஸ்ட் வரும். இந்த சின்ன வீடியோல நம்மளால எல்லா பைத்தான் எடிட்டர்ஸையும் கவர் பண்ண முடியாது. பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சின்னது. ஸோ நான் இப்போ ஒரு எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணேன்னா என்னோட லெவலுக்கு நான் எதை இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் சம் பாப்புலர் பைத்தான் எடிட்டர்ஸ், ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது பைசாம், ஸ்பைடர், VS கோட், ஐடில். இதெல்லாம் இது மட்டும் தான் எடிட்டர்ஸ்ன்னு இல்லை, இது தவிர்த்தும் நிறைய எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு வேறு ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணுறேன், அதை பற்றின இன்புட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். முக்கியமாக நான் இதில் பேச விரும்புகிற எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஐடில். நம்மளோட எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஐடில் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இருக்கிறே இதுதான் லைட் வெயிட் வெர்ஷன் அண்ட் இதில் இன்டராக்டிவ் ஷெல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐடிலோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த இன்டராக்டிவ் ஷெல். டைரெக்டாக நான் சின்ன எக்ஸிக்யூட்டபிள் கமெண்ட்ஸ், அதாவது சின்ன கமெண்ட்ஸை வந்து நான் இதிலேயே டைப் பண்ணிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் தனியாக ஒரு நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் இருந்து தான் ரன் பண்ணி பார்க்கணும் இல்லை, இந்த இன்டராக்டிவ் ஷெல் யூஸ் பண்ணிட்டு சின்ன கமெண்ட்ஸ் நான் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் பெரிய கோட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருந்தால் ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் போனீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களோட கோட்ஸ் அடிச்சுக்கலாம். பிரிண்ட் பண்ணி முடிச்சு கோட் இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு F5 அமுக்குனீங்கன்னா ரன் ஆகும். இல்லைனா ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு பைத்தான் ஷெல்லர் ரன் மாடியூல் அதை கொடுத்தும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் சேவ் ஆகிற ஃபைல் எல்லாம் .py அப்படிங்கிற ஃபைலில் சேவ் ஆகும். இதுதான் பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ முக்கியமாக நான் எந்த எடிட்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற 3 விஷயங்கள்: ஸ்கில் லெவல், ஹார்ட்வேர் கண்டிஷன், OS. ஸ்கில் லெவல் அப்படின்னா என்னன்னா, என்னோட பைத்தான் லெவல் ஆஃப் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கேன். பிகினர் லெவல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி முன்னாடி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஐடில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பார்த்த மாதிரி இந்த டூல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு இன்டராக்டிவ் ஷெல் இருக்கும், அப்புறம் டேரெக்டாக ஒரு .py ஃபைல் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மற்ற டூல்ஸ் போனீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க எதையும் ஒரி பண்ணிக்காமல் ஐடில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இன்னும் நிறைய ஃபைல்ஸ் இதை பற்றி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பைசாம் யூஸ் பண்ணலாம், என்னோட சஜஷன். அது போகவும் நிறையா இருக்குது. இந்த லிஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹார்ட்வேர் கண்டிஷன் அப்படிங்கிறத நாங்கள் எதை மீன் பண்ணுறேன்னா, உங்களோட லேப்டாப் ஆர் எந்த சிஸ்டமில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை மாற்றலாம். என்னோடது வந்து பழையது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட் வெர்ஷனான ஐடில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்றது எல்லாமே சம் அடிஷ்னல் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஐடில் வந்து ரொம்ப லைட் வெர்ஷன். அப்புறம் OS. எடிட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட OS அந்த பர்டிகுலர் எடிட்டரை சப்போர்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத அந்த எடிட்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐடிலுக்கும் மற்ற இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறது என்னன்னா, மற்றதில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஐடியில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னோட பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தனியாக மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து என்னால் அந்த மாடியூல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. என்னோட ஒரு ப்ராஜெக்டோட மாடியூல் வந்து லோயர் வெர்ஷனில் இருக்குது, பட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு ஹையர் வெர்ஷனில் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் தனியாக ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னா, பிகினரை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஐடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்க பைசாம் போகலாம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோணுன விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது டூல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நன்றி.